எஸ்என்ஸ் அஸ்ட்ரோ 2K நேயர்கள் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, கார்த்திகை மாசத்துல 27 நட்சத்திரத்துக்கான பலன்கள் தான் நம்ம பார்க்க போறோம். கார்த்திகை மாசம்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது திருவண்ணாமலை தீபம், கார்த்திகை மாசம் விரதம் இருக்கிறது, ஐயப்பனுக்கு மாலை போடுறது, இப்படி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம வீட்டுல எல்லாம் நிறைஞ்சிருக்கும். இந்த கார்த்திகை மாசம் கிரக நகருக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் பலாபலன்கள் மாறும். ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்குன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. குரு பக்தி நிறைந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரி நட்பலன் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்குன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரி பலன்கள்னா, இந்த காலத்தை பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய பேர் புதிய சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், நிறைய பேர் சீட்டு போடுறது, இல்லை நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கர் ஓப்பன் பண்ணுவது, இல்லைன்னா பேங்க் லாக்கரில் வந்து நிறைய தங்க நகைகளை கொண்டு போய் வைப்பது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், பணத்தை வந்து ரகசியமாக இன்னொருத்தர் கையில் கொடுத்து வைக்கிற மாதிரி சேவிங், சீட்டு போடுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னக்கா சேமிப்பை ஏற்கனவே ஒரு எஃப்டி போட்டு வச்சிருப்பாங்க, இல்லை அந்த மாதிரியான ஏற்கனவே சேமித்து வைத்தவர்கள் அந்த சேமிப்பை எடுத்து இந்த காலத்தில் நிறைய பொருட்களை வாங்குவாங்க. அந்த சேமிப்பு தொகை முதிர்ச்சி அடைந்து நிறைய பேர் தங்கத்தின் மீது முதலீடு செய்வாங்க, இல்லை நிறைய பேர் எனக்கு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும், இல்லை ஒரு புதிய இடத்தின் மீது இடம் வாங்குறது, இல்லை வாகனம் வாங்குவது, இந்த மாதிரி தங்க நகைகளை வாங்குவது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் மூல நட்சத்திரக்காரங்க பண்ணுவாங்க. ஸோ அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா சும்மா ஒரு ஹாப்பிக்காக ஒரு ட்ரிப்பு போகலாமா, எங்கேயாவது வந்து ஒரு ஃபாரின் ட்ரிப் பிளான் பண்ணுவது, இல்லை அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறது, இந்த மாதிரி நிறைய கோயில்கள் சுற்றுலா தலங்களுக்கு போகலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அதிகமாக மேலோங்கும். ஸோ மேலும் இந்த காலகட்டத்தில் நிறைய விரயங்களுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. ஸோ அதனால் எங்கே போனாலும் தன்னுடைய கையிருப்பை உணர்ந்து செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அதிகப்படியான சில விஷயங்களை ஈடுபட்டுட்டு அதுக்கப்புறம் கையிருப்பு காலியானதுக்கு அப்புறம் ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழலை போய் சிக்கிடுவாங்க. கவனமா இருக்கு. அறிவாற்றலை வளர்த்து கொள்ளும் ஆர்வமுடைய பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரி நட்பலன் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்குன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பூராட நட்சத்திரக்காரங்க, ஏன்னா பூராட நட்சத்திரக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பின்னாடி இவங்களுக்கு ஒரு கடன் சுமை என்பது ஏற்படும். நிறைய பேர் எனக்கு திருமணத்துக்கு அப்புறமா இவங்க லைஃபும் மாறும் அப்படின்னு சொல்லலாம். பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு என்னன்னாக்கா மனைவி, இப்ப கணவன்னா மனைவி தான் உலகம்ன்ற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா மூலியமா தான் இவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இவங்களுக்கு கிடைக்கும். இவங்க எதிர்பார்த்த வாழ்க்கையில இருக்க டெவலப்மெண்ட் என்பது மனைவியின் மூலியமா தான் இருக்கும். ஆனா திருமணத்துக்கு அப்புறமா ஒரு சிறிய கடன் வந்து இவங்களோட எப்பொழுதும் டிராவல் பண்ணும். ஏன்னா இவங்களுக்கு இந்த எப்போதும் இந்த ஹார்மோன் சார்ந்த விஷயம் பிரச்சனைகள் வராம இருக்கணும் இவங்களுக்கு. ஸோ அதனால அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா எப்பொழுதும் அந்த தொழில் சிந்தனை, தொழிலையே வந்து சிறப்பாக செய்யணும், அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல நிறைய இருப்பாங்க. நிறைய பேர் என்ன புராண நட்சத்திரத்தில் நிறைய இந்த அஸ்ட்ரானமி இந்த மாதிரியான விஷயங்களில் அதிகமாக நிறைய தகவல் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக. ஸோ இந்த விஷயங்களால இந்த காலகட்டத்தில் வேலை தேடுபவர்களும் புதிய வேலை வாய்ப்புகள் கொடுக்கும். தொழிலில் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வந்திருக்கும், போயிருக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் இந்த காலையில் ஒரு ஃபாரின் ட்ரிப்பு போகிறதுக்கு, வேலை விஷயமா வெளிநாடு பயணங்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். திருமணம் சார்ந்த விஷயத்துல ஏதோ ஒரு விதத்துக்காக தடை தாமதங்கள் வரும். ஸோ மேலும் என்னென்னாக்கா மனைவியோட விஷயங்களை பார்த்தீங்கன்னா நிறைய இந்த காலத்தில் மனைவிக்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் போகிறது, ஹாஸ்பிட்டல் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிறிய மருத்துவ விரயம் என்பது ஏற்படும். குறிப்பாக இவங்களுக்கு என்னென்னாக்கா ஜீரணம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது அதிகமாக சாப்பிடும் போது ஜீரணம் சார்ந்த பிரச்சனை வரும். குறிப்பாக என்னென்னாக்கா நிறைய இந்த ஃப்ரைட் ரைஸ் அதிகமாக சாப்பிட்றது, அப்படி இல்லைன்னா ரொம்ப இந்த ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு, சைனீஸ் ரெஸ்டாரண்ட், இந்த மேலை நாட்டு உணவுகளை அதிகமாக சாப்பிடும் போது இந்த காலகட்டத்தில் உடல் உபாதைகள் வந்து அதனால ஒரு பிரச்சனைகள் வரும். அதனால வெளியில பயணிக்கும் போது அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு ரெஸ்டாரண்ட்ல வந்து அதிகமான உணவுகளை சாப்பிடுறது ரொம்ப கவனம். ஏன்னா அந்த உணவு சாப்பிட்டு அது ஒரு பிரச்சனையாகி உங்களோட அந்த ட்ரிப்பையே வந்து ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கு. பண்புக்காக இயங்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்ன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பா 1ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா
நிறைய அலைச்சல் இருக்கும், நிறைய பயணங்கள் இருக்கும். அந்த பயணத்தின் மாதிரி அரசியல் சார்ந்த பயணங்கள் இருக்கும். நிறைய இந்த காலகட்டத்தில் கூட நண்பர்களோட இல்லை கூட வந்து தங்கை தம்பி இந்த மாதிரி யாராவது ஒருத்தரை கூப்பிட்டுட்டு வெளியே போவாங்க. ஸோ வெளியே போகும்போது அந்த வெளியே போகிற இடத்துல நிறைய சர்ச்சைகள் ஏற்படும். இவங்களுக்கு வந்து மன அமைதிக்காக வெளியே போயிருப்பாங்க. ஆனால் மன அமைதி என்பது இவங்களுக்கு கிடைக்காது. மனம் என்பது ஒரு அழுத்தத்தில் தான் இருக்கும். ஸோ மன அழுத்தம் என்பது இந்த காலகட்டத்தில் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் இருக்கு. அதே உத்திராடம் 2, 3 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பயணங்கள் என்பது இருக்கும். திடீர் பயணம் இருக்கும், எதிர்பார்க்கவே முடியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா சில பொறுப்புகள் வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பொறுப்பையே எடுத்துருவாங்க. அரசியல்வாதிகள் என்னன்னா பொறுப்பு வந்து பறிபோகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. இவங்க எதிர்பார்த்து செய்த செயல்கள் சில விஷயங்கள் அந்த இலக்கை வந்து எட்ட முடியாம போயிடும். ஸோ மேலும் இந்த காலகட்டத்தில் அரசு சார்ந்த விஷயத்துல ரொம்ப அனுகூலமான விஷயங்கள் இருக்கு. ஏதாவது ஒரு விஷயங்கள் எதிர்பார்த்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அவங்களுக்கு சாதகமா இருக்கும். சில பேருக்கு என்னன்னா இந்த காலில் பார்த்தீங்கன்னா இந்த கணுக்காலில் எங்கேயாவது போகும்போது இந்த கூர்மையான ஆயுதங்கள் ஏதாவது பட்டு அதனால ஒரு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால உத்திராடம் வந்து அந்த 2, 3 பாதத்தில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த காலகட்டத்தில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்.